ஹல்லேலூயா. அடுத்ததாக இப்ப கூட நம்ம ஒரு தமிழ் பாட்டை பாடி இயேசுவை நம்ம ஆராதிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம ஒரு வேதாகம பகுதியை தமிழ்லையும் தெலுங்குலையும் நம்ம வாசிக்கலாம். எவ்வளவு வாசிக்கலாம்? இசையா கன்னட அதிகாரம் 1 முதல் 6 వచనங்கள் మనం వాసిపోం. ఇషియా 12 అధ్యాయము 1 మొదలుకొని 6 వచనం వరకు చదివించబడను. ఆ దినమున మీరెలాగందురు, యెహోవా నీవు మా మీద కోపపడితివి, నీ కోపం చల్లారెను. నిన్ను స్తుతించుచున్నాను, నీవు నన్ను ఆదరించుచున్నావు. ఇదిగో నా రక్షక కారణభూతుడైన దేవుడు, నేను భయపడక ఆయనను నమ్ముకొని ఉన్నాను. యెహోవాయే నాకు బలము, ఆయనే నా కీర్తాస్పదము, ఆయన నాకు రక్షణాధారము. కావున మీరు ఆనందింపడి రక్షణాధారమైన భావముల నుండి నీళ్లు చేదుకుంది. ఆ దినమున మీరు ఎలాగుందరు, యెహోవాను స్తుతించుడి, ఆయన నామమును ప్రకటించుడి. జనులలో ఆయన క్రియలను ప్రచారము చేయుడి, ఆయన నామము ఘనమైనదని జ్ఞాపకము తెచ్చుకొనిడి. యెహోవాను గూర్చి కీర్తన పాడుడి, ఆయన తన మహాత్మను వెల్లడిపరచెను.
భూమి అంతటా ఇది తెలియబడను. సియోను నివాసి ఉత్సాహధ్వని బిగ్గరగా చేయను. ఈ మధ్యనున్న ఇశ్రాయేలు యొక్క పరిశుద్ధ దేవుడు, ఘనమైన దేవుడు. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய வசனங்கள். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாப பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. మంచికే తన చిత్తమునకు తల వంచితే, తన చిత్తమునకు తల వంచితే, ఆరాధనాపను స్తుతించుట మానను, ఆరాధనాపను స్తుతించుట మానను, స్తుతించుట మానను. కన్నీళ్ళే పానములైనా, కఠిన దుఃఖ బాధలైనా, స్థితిగతులే మారినా, అవకాశం చేయి జారినా. కన్నీళ్ళే పానములైనా, కఠిన దుఃఖ బాధలైనా, స్థితిగతులే మారినా, అవకాశం చేయి జారినా. మారదు యేసు ప్రేమ, నిత్యుడైన తండ్రి ప్రేమ. 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 అంతా నా మేలుకే, ఆరాధన యేసుకే. అంతా నా మంచికే, తన చిత్తమునకు తల వంచితే, తన చిత్తమునకు తల వంచితే, ఆరాధనాపను స్తుతించుట మానను, ఆరాధనాపను స్తుతించుట మానను, స్తుతించుట మానను. ఆస్తులన్నీ కోల్పోయిన, కన్నవారి కనుమరుగైన, ఊపిరి బరువైనా, గుండెలే పగిలినా. ఆస్తులన్నీ కోల్పోయిన, కన్నవారి కనుమరుగైన, ఊపిరి బరువైనా, గుండెలే పగిలినా. యెహోవా ఇచ్చెను, యెహోవా తీసుకొనెను, యెహోవా ఇచ్చెను, యెహోవా తీసుకొనెను. ఆయన నామమునకే స్తుతి కలుగుగాక, ఆయన నామమునకే స్తుతి కలుగుగాక. అంతా నా మేలుకే, యేసుకే. అంతా నా మంచికే, తన చిత్తమునకు తల వంచితే, తన చిత్తమునకు తల వంచితే. అవమానం ఎంతైనా నా వారే కాదన్నా, నీవు తప్ప ఎవరున్నారు ఆకాశమందునా. అవమానం ఎంతైనా నా వారే కాదన్నా, నీవు తప్ప ఎవరున్నారు ఆకాశమందునా. నీవు నాకుండగా ఏది నాకక్కరలేదు, నీవు నాకుండగా ఏది నాకక్కరలేదు. నీవు నాకుండగా ఏది నాకక్కరలేదు, నీవు నాకుండగా ఏది నాకక్కరలేదు. అంతా నా మేలుకే, ఆరాధన యేసుకే. అంతా నా మంచి
మంచికే తన చిత్తమునక తల వంచితే తన చిత్తమునక తల వంచితే సంకల్పం పిలుపు పొంది నిన్నే ప్రేమించి నాకు సమస్తము సమకూడి మేలుకే జరుగును. సంకల్పన పిలుపు పొంది నిన్నే ప్రేమించి నాకు సమస్తము సమకూడి మేలుకే జరుగును. యేసుని స్వరూపము నేను పొందాలని, యేసుని సారూప్యము నేను పొందాలని అనుమతించినాయి విలువైన సిలువకై అంతా నా మేలుకే ఆరాధన యేసుకే అంతా నా మంచికే తన చిత్తమునకు తల వంచితే తన చిత్తమునకు తల వంచితే ఆరాధనాపను స్తుతించుట మానను ఆరాధనాపను స్తుతించుట మానను స్తుతించుట మానను. హల్లెలూయా హల్లెలూయా. மட்டுமாய் வழிநடத்தி வந்த தேவன் இனியும் எங்களை அப்பா நீர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறீர், காக்க வல்லவராயிருக்கிறீர். அப்பா இம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையில கூட கர்த்தாவே இயேசப்பா இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் கூட கர்த்தாவே அவருடைய குடும்பங்களுக்காக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் முன்னமே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்தந்த காரியங்களை கர்த்தாவே நீர் நிறைவாய் அப்பா நீர் நிறைவேற்றி கொடுங்க கர்த்தாவே. இப்படியாய் நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிற எல்லா நாட்களையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நீரை ஆசீர்வதிங்க, காத்தவனும் கர்த்தாவே. யாரெல்லாம் கர்த்தாவே வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்ற வேலையிலப்பா நீரப்பா நல்ல ஜாப்ஸ் அப்பா அவங்க எதிர்பார்க்கிற சேலரியிலப்பா நீங்க கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்களை வாய்க்க செய்யுங்க, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகளையப்பா நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தாவே பிரயாணத்துல வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதுப்பா நீர் பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா. ஒரு அரணாய் நீர் கோட்டையா இருங்க. குடும்ப சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு குடும்ப சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். உடைய வல்லமை உடைய பிரசன்னத்தை அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உணரத்தக்கதாய் நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஒரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், முதியோர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடல்நல குறைவுல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய தழும்புகள் பாய்ந்த கரத்தினால கர்த்தாவே நீர் தொட்டு ராஜா ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. நீர் கூட இருங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ராஜா. அப்பா அப்படியே ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைகளை கூட நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உண்மை அறியாத பிள்ளைகள் கூட உண்மை அறிந்து கொள்ளட்டும், உடைய அன்பை ருசி பார்க்கட்டும். இவை அவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென்.